வணக்கம். இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, கிரியாயிங் அவுர் கால் அப்படிங்கிற புக்கு. இது நான் எழுதின புக்கு. நமக்கு வெர்பும், டென்ஸும் தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக ஒரு 50% ஹிந்தியில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்காது. இந்த புக்கு வேணுங்கிறவங்க 7502291876 அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி விட்டுருவோம். அதே மாதிரி நம்ம ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனோம்னா நமக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் கேளுங்க. அதே மாதிரி புரிஞ்சு படிங்க. சும்மா நமக்கு ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு படித்து, அதாவது ரொம்ப ஈகராக படிக்கணும். அப்போ தான் ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சுலபம், முயற்சி பண்ணுனா. ப்ரெசன்ட் டென்ஸ். மாங்குனா அப்படின்னா கேட்டல், அதான் டிமாண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். மை மாதாஜி சே, நான் அம்மாவிடம் ஸ்கூல் ஃபீஸ் கேலியே, பள்ளிக்கூட ஃபீஸிற்காக பைசா மாங்குதாகும், பைசா கேட்கிறேன். மைம், நான் அப்னே பிதாஜி சே, அப்னேனா ஒன்ஸ் ஓன்னு அர்த்தம், என்னுடைய அப்பாவிடத்தில் பரீட்சாக்கி, பரீட்சைக்கு தயார் கர்னே கேலியே, தயார் செய்வதற்காக, கிதாப் புத்தகம், மாங்தாகும் கேட்கிறேன். மை மாமா சே, நான் மாமாவுடன் அனாதாலைக்கோ, அதாவது அனாதை ஆசிரமத்திற்கு, கப்படா துணி, தேனே கேலியே கொடுப்பதற்காக, அந்த கேலியேன ஃபார் மீனிங் வரணும். கப்படா துணி, மாங்தாகும் கேட்கிறேன். இன்னொன்று மான்னா அப்படின்னா அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். மை ஆப்கி பாத் மான்னா அப்படின்னா ஒத்துக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். மெயின் ஆப்கி பாத், நான் உங்களுடைய பேச்சை, மான்தாகும் ஏற்றுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் மில்தா அப்படின்னா கிடைத்தல், சந்தித்தல், ரெண்டு அர்த்தம் வரும். மெயின் ரோஜ், நான் தினமும் ரவிசே, ரவியை, மில்தாகும் சந்திக்கிறேன். மை அப்னே தோஸ்துக்கோ, நான் என்னுடைய, தோஸ்துனா நண்பன், தோஸ்துக்கோ சமுத்திர தட்டு பர், கடற்கரையில், மில்தாகும் சந்திக்கிறேன். மை 4 பஜே, மை நான் 4 பஜே 4 மணிக்கு, துமேம் உன்னை, ஸ்டேஷன் பர் ஸ்டேஷனில், மில்தாகும் சந்திக்கிறேன். மை சால்மே, சால்ன வருடம், வருடத்தில், ஏக் பார் ஒரு முறை, அத்தியாபக் சே ஆசிரியரை, மில்தா. ப்ரெசன்ட் டென்ஸ். ரஹ்னா அப்படின்னா வசித்தல், இருத்தல், ரெண்டு அர்த்தம் வரும். மைம் ஊட்டி மே ரஹ்தாகும், மைம்னா நான் ஊட்டியில் ரஹ்தாகும்னா வசிக்கிறேன். மைம் மாமா கே கர்மேம், மாமாவுடைய, கர்மேம்னா வீட்டில், ரஹ்தாகும் வசிக்கிறேன், இருக்கிறேன். மெயின் சாச்சா கே, சாச்சானா சித்தப்பா, அங்கிள் எது வேணால் சொல்லலாம். மகள் மே, மகள்னா மாளிகை, மாளிகையில், ரஹ்தாகும் வசிக்கிறேன். மெயின் மாதா பிதா கே சாத், அம்மா அப்பாவுடன், ரஹ்தாகும் வசிக்கிறேன். மை ஆஷ்ரம் மே ரஹ்தாகும், நான் ஆசிரமத்தில்